குட் மார்னிங். வெல்கம் டு பவ்ஹானி டைரிஸ். வெயிட் லாஸ் ஜேர்னியோட ஃபிஃப்த் டே வந்திருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லி. சூப்பராக போயிருக்கு 4 days. சரி, எல்லாரும் வரீங்க, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கி என்னோடய டே எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா வித் திஸ் ட்ரிங்க். நான் சொல்வேன் இல்லையா, எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க் தான் குடிப்பேன்ட்டு. இந்த ட்ரிங்க் தான். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலி பவர் கட் ஆகிருக்கு. 9 to 3 வந்து கரண்ட் இருக்க போகிறது இல்லையா. பவர் பேங்க் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு தெரியல எனக்கு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் லைட் தேவை. குக் பண்ணுறதுக்கு மிக்ஸி அதெல்லாம் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். வெயிட் பண்ணி என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பாருக்கோம். நைஸ் டே. ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45. கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்ப்போம். ஏதோ இது என்ன பண்ணான்னா, ஓவர் நைட் வந்து ஆல்மண்ட் மில்கில் வந்து சியா சீட்ஸ் அண்ட் ரோல்ட் ஓட்ஸ் இதை வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் பனானா அண்ட் சீட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட். லன்ச் அப்போ ஃபஸ்ட் டைம் இது சாப்பிட போகிறது. இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் எடுத்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் மில்க் சொன்னது தானே, அதில் வந்து கொக்கோ ஃப்ளேவர் இருக்குல்ல, சாக்கோ ஃப்ளேவர், அதுதான் வாங்கினான். பாப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. நல்லாயிருக்கு. அதில் ஒரு ரெசிபி, இது பெரிய ரெசிபியே இல்லை, நானே ரெசிபி சொல்லிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. ஓகே, இப்போ லன்ச் என்னன்னு சொல்லி பார்ப்போம். லன்ச் நான் சொன்ன மாதிரி தான், கரண்ட் இல்லாதனால என்னால் சமைக்க முடியலை. ரொம்ப வெக்கையாக இருந்தது, இருட்டாக இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்டா, இன்றைக்கி வந்து சாலடில் போயிட்டேன். என்ன சாலடுண்டா, கியூக்கம்பர் டொமேட்டோ போட்டு ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா பீனட் பட்டர், ஸோ ப்ரோட்டீன்லாம் வந்துடும். அண்ட் இது வந்து டோஃபு வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணான். கரெக்டாக நான் முடிக்கிறதுக்கிட்டவா கரண்ட் வந்துட்டு ஒரு 2 o'clock கிட்ட. ஸோ கடைசியாக டக்குண்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோஃபு பண்ணிட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, கேலரி கம்மியான ஒரு ஹெல்த்தியான லன்ச் ரெடி. டின்னர் என்னென்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 50 minutes 15 இன்க்ளைனில் வச்சு 4.5 ஸ்பீடில் வாக்கிங் முடிச்சாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி டின்னர் என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோ எதுக்காகன்னா, நான் வந்து என்ன டின்னர் செய்ய போகிறேனோ அதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 days-ஆக இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப ஹெல்த்தி, நிறைய ஃபைபர் இருக்குது. இதுதான் மூங் ஸ்ப்ரவுட்ஸ். இது வந்து 2 days-ஆக நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலி இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில பேர் வந்து க்ளாத்தில் போட்டு பண்ணுறது இருக்குது, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பாட்டில் இருக்குது. பட் இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஓகே, இதில் தான் ஒரு ரெசிபி டின்னருக்கு பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி என்ன டிஷ் டின்னர் கண்டது பார்ப்போம். இப்போ டின்னர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நான் சொன்னதானே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு நான் ஒரு ரெசிபி அப்படின்ட்டு, ஒன்றுமில்லை, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை, அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக் ஸ்ப்ரவுட்ஸ் தோசை, கொஞ்சம் கியூக்கம்பா, இது லைட்டாக ஒரு ஸ்பைசி சட்னி உண்டு. அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர், இது தான். ஓகே, நாளைக்கு எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். Bye, thank you.